கமிஷன், கலெக்ஷன், கரப்ஷன். சுடலை பாபாவின் சூப்பர் அமைச்சர்கள்ல பெரியசாமியின் அட்ராசிட்டிகள். திண்டுக்கல் மாவட்டம் ஆத்தூர் தொகுதி எம்எல்ஏ அவரு, ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர். இந்த பெரியசாமிக்கு ஒரு மகன் இருக்காரு. அவரோட பேரு பி செந்தில்குமார். அப்பாவுக்கு தப்பாத புள்ள அவரு. ஆமாங்க, அவரும் ஒரு எம்எல்ஏ தான். திமுகவுல கட்சி பதவி, எம்எல்ஏ பதவி எல்லாம் பாரம்பரிய குடும்ப சொத்து மாதிரி தான். அந்த அடிப்படையில பி செந்தில்குமார் இப்ப எம்எல்ஏவா இருக்காரு. ஏழைகளுக்கு இலவச வீடு வழங்க போறோம்னு சொல்லி கலைஞரின் கனவு இல்லங்கிற திட்டத்தை திமுக அரசு கொண்டு வந்துச்சு. பெரியசாமி ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சருங்கிற அடிப்படையில 1256 பேருக்கு இலவச வீடுகளை ஒதுக்குறதுக்கு உத்தரவு போட்டிருக்காரு. ஆனா அமைச்சரோட தொகுதியிலேயே இலவச வீடு ஒதுக்குறதுக்கு ஒரு வீட்டுக்கு தலா 20,000 ரூபாய் லஞ்சம் வாங்கியிருக்காங்க. இந்த வகையில மட்டும் 2.5 கோடி ரூபாய் ஏகபோகமா வசூல் வேட்டை நடந்திருக்கு. 2006 இருந்து 2011 வரைக்கும் பெரியசாமி வீட்டு வசதித்துறை அமைச்சராயிருந்த நேரம் அவரோட குடும்ப வருமானத்துக்கு மீறி 2,35,00,000 ரூபாய் மதிப்புக்கு சொத்து சேர்த்ததா ஊழல் தடுப்பு போலீசார் வழக்கு பதிவு செஞ்சாங்க. இது போக அப்பா மகன் 2 பேருக்கும் சொந்தமான இடங்கள்ல அமலாக்கத்துறை சோதனை நடத்துறாங்க. பெரியசாமியோட மகள் இந்திரா, அப்புறம் பெரியசாமியோட தொடர்புள்ளதா கருதப்படுற இருளப்பா மில்ஸ் உள்பட பல இடங்கள்ல இந்த சோதனை நடந்துச்சு. இருளப்பா மில்ஸ அடிப்படையா வச்சு அந்த முகவரியில பல பொய்யான நிறுவனங்கள் வெறும் காகித அளவிலான கம்பெனிகளா இருக்கிறது கண்டுபிடிக்கப்பட்டது. இந்த சோதனை நேரத்துல சொத்துக்களை முடக்கம் செய்கிறது தொடர்பா அமலாக்கத்துறை நோட்டீஸ் அனுப்பிய சம்பவம் எல்லாம் இருக்கு. பழனி பக்கத்துல ஒரு லாரி மணல் கடத்த முயற்சி செஞ்சப்போ கிராம நிர்வாக அலுவலர் ஒருத்தர் அதை தடுக்க பார்த்தாரு. அப்போ பெரியசாமிக்கு கீழே இயங்குற சக்திவேலுங்கிற திமுக காரரு அந்த கிராம நிர்வாக அலுவலரை கொலை செய்ய முயற்சி செஞ்சாரு. ஆத்தூர்ல அரசு விவசாய கல்லூரி, பாலிடெக்னிக், அரசு மருத்துவமனை, திண்டுக்கல் பழனி பைபாஸ், சின்னாலப்பட்டியில ஜவுளி பூங்கா, கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையம், இதையெல்லாம் அமைப்போன்னு திமுக சொல்லுச்சு. ஆனா அந்த வாக்குறுதிகள் அத்தனையும் பொய் புழுகு. ஒவ்வொரு பஞ்சாயத்து ஒன்றியங்கள்லையும் தானிய சேமிப்பு கிடங்கு, மாநிலம் முழுக்க பஞ்சாயத்து ஒன்றியங்களுக்கு உட்பட்ட ஒவ்வொரு வார்டுலையும் பிராந்திய விவசாய அலுவலகங்கள்ல மண் ஆய்வு கழகம், தேசிய ஊரக வேலை உறுதி திட்டத்தின்படி 100 நாள் வேலையை 150 நாட்களா அதிகரிப்போம். இந்த திட்டத்தை நகராட்சிகளுக்கும் விரிவுபடுத்த மத்திய அரசு திமுக அரசு வலியுறுத்தும். தினக்கூலி 300 ரூபாயா அதிகரிக்கப்படும். இதெல்லாம் கூட திமுக தந்த வாக்குறுதிகள் தான். இந்த வாக்குறுதிகளோட லட்சணம் என்னன்னு உங்களுக்கே தெரியும். ஆக மொத்தத்துல சுடலை பாபாவோட சூப்பர் 200 திருடர்கள் கும்பல்ல முன்னணி இடம் வகிக்கிற ஒருத்தர் தான் அமைச்சர் பெரியசாமி. இத யாராலையும் மறுக்கவும் முடியாது, மறைக்கவும் முடியாது. திமுகவே ஊழல், ஊழல்லாம் திமுக. இந்தியாவிலேயே ஊழலுக்காக கிடைக்கப்பட்ட ஒரே அரசாங்கம் திமுக அரசாங்கம்.